ஸ்தோத்திரம். வாக்கு தத்தத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எங்க இருக்கு? சங்கீதம். அது தெரிஞ்சாதான் கடன் பிரச்சனை போகும். சங்கீதம் 46:7. சரி, எடுத்து வாசிங்க. சங்கீதம் 46:7 வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் படிக்கலையே? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அப்படியே அந்த வசனத்துல கையை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கும் நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை தருவீராக. உடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே வல்லமையா இறங்க உதவி செய்வீராக. சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையும் அறிந்து கொள்ள இன்றைக்கு இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே, எங்களை திடப்படுத்தட்டும் ஆண்டவரே, எங்களை உருவாக்கட்டும் ஆண்டவரே. எங்களை உடைக்க வேண்டிய பகுதியில உடைத்து, எங்களை சீர்படுத்த வேண்டிய இடத்துல சீர்படுத்தி, எங்களை தலை நிமிர நடக்க பண்ணுகிற தேவன், சேனைகளின் கர்த்தராக எங்களோடு கூட வாக்கு தத்தத்தில் வெளிப்பட்டிருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபு 42:2 யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சர்வ வல்லவர். அல்லேலூயா. இப்ப இந்த சேனைகளின் கர்த்தர்னு சொன்னா ஆண்டவருடைய சேனை என்று ஒன்று இருக்கிறது. எலிசாவின் காலத்திலே ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை எடுக்க ராஜாக்கள் கூடி வந்தபோது எலிசாவுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், தூரத்திலே பெரிய பெரிய ரதங்கள் நம்மை தேடி வருகிறது, நம்மை அழிக்க ராஜாக்கள் வருகிறார்கள் என்று சொன்னபோது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இல்ல இல்ல, நம்மளை சுற்றிலும் ஏற்கனவே பல ரதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறத நீ காணவில்லையோ என்று சொன்னபோது அவன் கண்களை மூடி அந்த வேலைக்காரன் ஜெபிக்கிறான், எனக்கும் காட்டுங்கன்னு சொல்லி ஜெபித்த போது சுற்றி நிற்கிற 10,000 ஆயிரக்கணக்கான ரதங்களை அந்த வேலைக்காரருடைய கண்களாலும் பார்க்க முடிந்தது. அந்த பெரிய ரதத்தை கொண்டு வந்த அந்த ராஜாக்கள் வந்து அங்க இருக்கிற நீர்நிலைகளை பார்த்தாங்க. அந்த ஊருக்குள்ள வரும்போதே குளம் கொட்டையெல்லாம் பார்த்த போது அதெல்லாம் ரத்த கலரா இருந்துச்சான். அது ரத்தமா மாறல, சூரிய வெளிச்சம் பட்டு அது ஒரு டார்க்கா மாறி கத்தர் அப்படி ஒரு சூரிய கதிரை கொண்டு வந்து அந்த நீர்நிலைகள் எல்லாம் ரத்த கலர்ல கத்தர் காமிச்ச போது எத்தனை படையோடு அவன் எதிர்த்து வந்தாலும் ஒரே ஒரு தேவ மனுஷனோடு இருந்த சேனைகளின் கர்த்தர் ஜெயம் எடுத்தார். அவர்கள் பின்னிட்டு திரும்பி போனார்கள். பாருங்க, இந்த போட்டோ நீங்க பார்க்கும்போது சேனைகளின் கர்த்தர்னு சொன்னா என்னமோ பெரிய ஆர்மி மேன் மாதிரி கர்த்தர் நிப்பாரு அப்படின்னு நினைச்சோம். பார்த்தா ஒரு ஓரமா போய் உக்காந்துருக்காரு, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டிக்காக கையை நீட்டிட்டு இருக்கிறார். இவர் தான் நம்முடைய சேனைகளின் கர்த்தர். ஒருவனுக்காக நிற்கிற சேனைகளின் கர்த்தர், ஒரு குடும்பத்துக்காக நிற்கிற சேனைகளின் கர்த்தர். உங்க ஊர்ல நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க முழு குடும்பத்துல நீங்க மட்டும்தான் கர்த்தர் ஆராதிக்கிறீங்களா? உங்கள் ஒருவருக்காக நிற்கிற சேனைகளின் கர்த்தர். அன்னைக்கு எலிசாவுக்காக நின்ற சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக நிற்கதான் கர்த்தர் இந்த நல்ல வாக்கு தத்தத்தை நம்ம கொடுத்திருக்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இந்த சேனைகளின் கர்த்தர் சொன்னா அவர்கிட்ட ஒரு சேனை இருக்கு. He is a God of army. 1 சாமுவேல் 17 வாசிக்கும் போது தாவீது போய் கோலியாத்தை எதிர்த்து யுத்தம் பண்ண போகும்போது, இராணுவங்களின் தேவனாகிய நாமத்துல நான் வந்திருக்கிறேன், என்னை சின்ன பிள்ளைன்னு பார்க்காத, எனக்கு கூட இருக்கிறவர் இராணுவங்களின் தேவனா இருக்கிறாரு, என்னை ஒருவனை வச்சு ஒரு சேனையே அனுப்புவாருன்னு சொல்லும் போது அங்க நிக்கிற அந்த கோலியாத்துக்கு அது புரியல. தேவன் சேனைகளின் கர்த்தர்னு அழைக்கப்பட அவர்கிட்ட நிறைய இராணுவ படைகள் இருக்கிறது. எகிப்தை பார்க்கும் போது வெட்டுக்கிளி அனுப்புறாரு, தவளை அனுப்புறாரு. தவளை கூட அவருடைய சேனையில இருக்கு. 10 வாதைகளால வாதிச்சு எகிப்தியர்களுக்கு தன்னை யார் என்று காண்பிக்கிறார். சேனைகள்ல எல்லாமே அவர் வச்சிருக்கிறாரு. இவன் போய் சொல்றான், அந்த சின்ன பிள்ளை கோலியாத்து, என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் இராணுவங்களின் தேவன். ஏன்னா நான் ஒருவனா இருக்கும் போது சிங்கங்களின் வாய்க்கு என்னை தப்பு வச்சாரு, கரடியை நான்
சண்டை போட்டு அதை கிழிச்சு போட்டேன். என்னுடைய பலத்துல அதை செஞ்சிருக்க முடியாது, நான் சிறு பிள்ளை. ஆனா என் கூட இருக்கிறவர் என்னை பராக்கிரமசாலியாய் மாற்றி கொண்டிருக்கிற ஒரு சேனைகளின் கர்த்தரா என்ன கூட இருக்கிறாருன்னு சொல்றான். இந்த சேனைகளின் கர்த்தருக்கு நிறைய படைகள் இருந்தாலும் அவர் எப்படி அழைக்கப்பட விரும்புகிறார்னு சொன்னா, சங்கீதம் 148 வாசித்த சங்கீதத்தினுடைய 2வது வசனம் பாருங்க. அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். முதல்ல சொல்லும் போது தூதர்கள், 2வது சொல்லும் போது தூதர்களை தான் சேனைன்னு சொல்லணும். ஆனா 2வது முறை நீங்கள் யாவரும்னு திரும்ப அந்த வார்த்தை வருதுனால இன்னொரு நபரை சொல்றாரு. நீங்கள் யாவரும் முதல்ல சொல்லும் போது தூதர்களை குறிச்சிருச்சு. வசனத்தை நல்லா பாருங்க. 2வது முறை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள்னு சொல்லும் போது அவருடைய சேனைகளேன்னு சொல்லும் போது நீங்களும் நானும் தான் அவருடைய சேனையில நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? நல்ல கரங்களை அசைத்து எத்தனை பேர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரம் பண்ற சத்தம் வரட்டும். எல்லா தூக்க மயக்கத்தின் ஆவிகள் கட்டப்பட்டு போவதாக, உற்சாகத்தின் ஆவி வரட்டும். எல்லார் மேலே கர்த்தர் நல்ல பலத்தை கொடுக்கட்டும். வசனத்தை சும்மா கேட்டுட்டு போயிடக்கூடாது, டைம் பாஸுக்காக கேட்டக்கூடாது. நம்ம வாழ்க்கையில அது நடக்கணும், நம்முடைய வாழ்க்கையில இது வெளிச்சமாய் வரணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவரே நிரூபித்து காண்பிக்கணும். ஆமென், ஆமென். அப்ப அவருடைய சேனைகளே, முதல்ல சொல்லும் போது அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் சொல்லி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 2வது அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் சொல்லும் போது நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, நீ என் சேனையில இருக்கிற. அல்லேலூயா. உன்னால எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. உன்னை நான் பராக்கிரமசாலியா வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அதை மீறியும் நம்ம சோர்ந்து போனோம்னு சொன்னா அது நம்ம பிரச்சனை. எவ்வளவுதான் ஆண்டவர் நம்மளை பலசாலியா வச்சாலும் ஒரு சின்ன ஒரு அதரியம், ஒரு சின்ன ஒரு கஷ்டம் நம்மளை இடிக்கும் போது நம்ம மனசு விட்டு கொடுக்க கூடாது. என் தேவன் என்னோடு கூட பராக்கிரமசாலியா இருக்கிறாரு, என்ன பராக்கிரமசாலியா மாத்தி அவருடைய சேனையில என்ன வச்சிருக்கிறார். இந்த வாக்குத்தத்த சேனைகளின் கர்த்தர்னு சொன்னா அவரை குறிக்கிற வார்த்தை மாத்திரம் அல்ல, அவருடைய சேனைகளா இருக்கிற நம்மையும் கர்த்தர் குறித்து சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு இந்த வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 46ல 2 முறை வருகிறதை நாம் வாசித்து பார்த்திருக்கிறோம். 7லையும் 11லையும் சங்கீதம் 46ல திரும்ப வருகிறது. இந்த சங்கீதத்தினுடைய இந்த சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி திரும்ப வருவது ஒரு பாட்டு. ராக தலைவனுக்கு கோராகின் புத்திரர்கள் ஒப்புவித்த பாட்டு. போன வாரம் செய்தியில நான் அதை சொன்னேன், எப்படி அவர்கள் பாடினாங்க. சேலா அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் குரூப்பா கொயரா நின்று சத்தம் உயர்த்தி பாடி பின்பு அமைதியா இருந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்து அமர்ந்திருப்பார்கள். அதான் அந்த வசனத்துல நீங்க வாசிக்கும் போது சங்கீதம் 46ல அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நாம் அறியணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிற இந்த வார்த்தை 2 முறை இந்த வசனங்களிலே இந்த அதிகாரத்திலே திரும்ப திரும்ப வரும்போது something God has done to that people, அந்த ஜனங்களுக்கு ஏதோ ஒன்று கர்த்தர் செய்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. சங்கீதம் 46ம் சங்கீதம் 47ம் 48ம் ஒரே பாடல்களாக பாடப்பட்டவை. அது அதிகாரமாய் பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஒரே பாடல்களாய் பாடப்பட்டவை. எப்போது பாடினாங்க, எங்க பாடினாங்க? கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு, இது தாவீது பாடின பாட்டு இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள்ல லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த லேவி கோத்திரத்துல உருவான ஒரு குரூப் கோராகு அப்படிங்கிற ஒரு குரூப். அவங்க பாடுவதற்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு குரூப். அவர்களை கொண்டு இந்த பாட்டை கர்த்தர் பாட வைக்கிறாரு. அப்ப ஏதோ ஒண்ணு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? எதனால இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு அவர்கள் சொல்லி பாடினாங்கன்னு சொன்னா 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 30லிருந்து 35 வரைக்கும் அப்படியே நம்ம வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 19
30 35 வரைக்கும் அப்படியே வாசிக்கிறேன், நீங்க கவனிச்சு பாருங்க. 496வது பக்கம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும், கவனிச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சரியா உள்ள இறங்கிடுச்சுன்னா நல்ல விசுவாசம் வந்துடும். அந்த விசுவாசத்துல தான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எங்க சபை மாதிரியே தெரியலையது. இன்னும் நிறைய பேர் உயிர்ப்பிக்கப்படல. இயேசுவாவது மரிச்சு 3ஆவது நாள் உயிரோட எழுப்பிட்டாரு. நேத்து தூங்குனது இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கு. குளிச்சு முழுவி வந்தாலும் தூங்கிட்டு தான் இருக்கு. நல்ல உற்சாகமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா போட்டா தூங்குறவங்க ஏஞ்சிருவாங்கல்ல. ஆமே, இந்த அல்லேலூயா குறைய கூடாது சொல்லிட்டேன். ஒவ்வொரு வாரமும் கேட்க வைக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். நல்லா இருக்கணும் நீங்க. சரி, 2 ராஜாக்கள் 19 30 வரைக்கும் வாசிக்கும் போது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும், தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். பாத்தீங்களா, சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எதற்கு முன்பதாக? உங்க வீட்டுக்கு முன்னாடி, இந்த சபைக்கு முன்னாடி அசிரியன் வருவதில்லை, அம்பு எய்வதில்லை, கேடகத்தோடும் வர முடியாது, கொத்தளமும் போட முடியாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஏன்னா சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே, எப்படி வந்தானோ, எப்படி வந்தது தெரியலையோ, அப்படியே போறதும் தெரியாம வந்த வழியே திரும்பி போயிடுவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவா இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியில் நல்லா தெரிஞ்சு போச்சு, அசிரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து சண்டை போட வந்துட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தா, கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 1,95,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். இதுதான் இந்த வருஷம் வாக்குத்தத்தமா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் செய்ய காரணம் என்ன? உன் ஜபத்தினால அல்ல, உன் உபவாசத்தினால அல்ல, சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் அதை செய்கிறது. சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் அதை செய்கிறது. அப்ப சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு பிரச்சனை வந்த பிறகுதான் தெரியணுமா? யோசிச்சு பாருங்க. பிரச்சனை வந்த பிறகுதான் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி தெரியலையா அவங்களுக்கு? வசனம் தெளிவா சொல்லுது, தப்பி மீந்தவங்க. இந்த கடைசி காலத்துல கர்த்தர் திருச்சபையை பார்க்கிற விதமே அதுதான், தப்பி மீந்த ஜனம். எத்தனையோ பேர் சொன்னா நான் ஆண்டவருக்காக நிப்பேன், ஆண்டவருக்காக நான் வாழுவேன்னு சொன்னவெல்லாம் சரிஞ்சு விழுந்துட்டான். கர்த்தருக்காக நான் உயிரையே கொடுப்பேன்றவன் கர்த்தருடைய உயிரையே எடுக்கிற அளவுக்கு மோசமான பாவத்துல விழுந்துட்டான். பரிசுத்தவான்கள் சீக்கிரமாய் பாவம் செய்து, நீதிமான்கள் அஸ்திபாரங்கள் அசைகிற கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல சேனைகளின் கர்த்தர் தம்முடைய வைராக்கியத்தை கொண்டு வரும்போது அவர் அதிபதிகளை தெரிந்து கொள்ளவில்லை, ராஜாக்களை தெரிந்து கொள்ளவில்லை, படித்தவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, பெரிய பெரிய மேதைகளை தெரிந்து கொள்ளவில்லை. சாதாரணமா இருக்கிற நம்மை, அதுவும் தப்பி மீந்திருக்கிற நம்மை இந்த 2024 தெரிந்து கொண்டதின் ரகசியம் என்னவென்றால், அசிரியர்களை பாளையத்துல ஒன்றுமில்லாமல் போட்டு தள்ள கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவில் எழுந்திருக்கிறார். அசிரியத்தினுடைய வல்லமைகளை அழித்து போட தேவன் நம் நடுவில் நிற்கிறார். அப்ப இனி வருகிற காலம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வல்லமை பெரிதாக இருக்கும். ஆண்டவருடைய வல்லமை பெரிதாக விளங்கும்படி தப்பி மீந்திருக்கிற இந்த ஜனத்துக்கு ஆண்டவர் தம்முடைய வைராக்கியத்தை காண்பிக்க,
நீங்க சங்கீதம் 46 வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். அந்த வாக்குத்தத்தத்தினுடைய சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் போது, யுத்தத்துல வல்லமை உள்ளவர். அவர் என்ன செய்யறாரு? ஈட்டியை முறிக்கிறார். 9வது வசனம். வில்லை ஒடிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ரதங்கள் வந்தாலும், ஈட்டியை தூக்கிட்டு வந்தாலும், அதே வார்த்தை நீங்க இந்த 32 ராஜாக்கள் 19 வாசிச்சோமே, அதுல 19:32 வாசிக்கும் போது ஈட்டி வருது பாருங்க. அசீரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிக்கவும் இல்லை, அதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை. ஈட்டி. அப்ப டெஃபினட்டா இந்த அசிரியர்களிடம் இருந்து இஸ்ரவேல் ஜனங்க காப்பாற்றப்பட்ட போது அவர்கள் பாடின பாட்டு தான், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இது எதை வச்சு இது நிரூபணமாச்சுன்னு சொன்னா, சங்கீதம் 46 எடுங்க. அப்படியே சங்கீதம் 46 எடுத்து நீங்க அதுல 4வது வசனம் நினைக்கிறேன், வாசிச்சு பாருங்க. ஒரு நதி உண்டு, போதும். நதி பாய்ந்து கொண்டுதான் இருக்கும். நதி பின்னோக்கி ஓடாது, முன்னோக்கி தான் ஓடும். நதி போகிற இடமெல்லாம் செழிப்பு தான் வருமே தவிர வறட்சி வராது. இந்த நதி தேவனுடைய பிரசன்னம். ஆண்டவர் எதனால இந்த வைராக்கியம் கொண்டு அசிரியர்களை 1,85,000 பேரை ஒரே ராத்திரியில ஒரு தூதன் அனுப்பி அழிச்சார்? ஜஸ்ட் ஒன் ஏஞ்சல் ஃப்ரம் ஹெவன். ஒரு ஏஞ்சல், பரலோகத்திலிருந்து வர ஒரு தூதன். நம்ம ஊர்ல ஏஞ்சலை காமிக்கணும், அதான் நல்ல அழகான பிள்ளைய காமிக்கிறானுங்க. ஆனா ஏஞ்சல் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ராணுவ வீரர்களை போல இருப்பாங்க, பலசாலிகளா இருப்பாங்க. இந்த கையில 35 கிலோ, இந்த கையில 35 கிலோ தூக்குனா எவ்வளவு பெரிய உடம்பு அவனுக்கு கிடைக்கும்? அதை விட ட்ரிபிள் மடங்கு உடம்போடு இருப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு ஆளு 1,85,000 பேர் அழிக்க முடியும்னு சொன்னா அது சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். இன்னைக்கு சேனைகளின் கர்த்தர்னு நீ நினைக்க 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 இந்த வருஷம் முழுவதும் சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நீ சொல்ல 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 உன்னை சுத்தி 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 வருவது என்ன தெரியுமா? அவருடைய வைராக்கியம் மேல வரும். நீ தப்பி மீந்தவன் அவருக்கு தெரியும். நீ உன்னால முடியாம தான் சபைக்கு வரன்னு அவருக்கு தெரியும். நீ தப்பி மீந்திருக்கிற ஜனம் அவருக்கு தெரியும். ஆனாலும் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறதுனால அசிரியர்களுடைய கைகள்ல உன்னை என்னை கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவன் அம்போடு தான் வருவான், ஈட்டியோடு தான் வருவான், பாளையத்துல வந்து சத்தமிடுவான். ஆனாலும் அவன் உனக்கு எதிராக வந்து நிற்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வறுமையா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும். நேற்று ரொம்ப நான் அதை பாரப்பட்டு ஜெபிச்சேன். நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்கிறாங்க. ஆண்டவரே கடனில இருந்து விடுதலை தாங்க. போன வருஷம் ஒரு 8வது மாசம் 9வது மாசம் எனக்கு ஒரு சொப்பனை வந்துச்சு. மூச்சு விட முடியாம நான் தவிக்கிறேன். ராத்திரி மூச்சு நிக்கிறது மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு பணக்கட்டை கத்தர் காமிக்கிறார். பணக்கட்டு அப்படியே அந்த சொப்பனை ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா அது பணத்தை காமிச்சு மூச்சு அடைக்குதே. நம்ம பணம் மேல ஆசை கிடையாது. ஆண்டவர் ஏதாவது தப்பா நான் ஏதாவது ஃபீல் பண்ணிட்டேன்னா என்ன மன்னிங்கப்பான்னு ஜெபிக்கும் போது இந்த கடன் பிரச்சனை மக்களுடைய பாரத்தை கத்தரிட காமிச்சார். மூச்சு அடைக்கிறது மாதிரி என் ஜனங்க தவிக்கிறாங்கப்பா. என் பிள்ளைகளை விடுவிக்க யாரும் இல்லை. என் பிள்ளைகள் மேல அதிகாரத்தை செலுத்தி ஜெபிக்க யாரும் இல்லை. என் பிள்ளைகள் ஒரு நதி உண்டு, ஒரு தேவ பிரசன்னம் அவர்களுக்காக உண்டு. அவர்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்ப தேவ ஜனங்களுடைய பலனும் தேவ ஜனங்களுடைய பாதுகாப்பையும் குறித்து தான் இந்த சங்கீதம் 46 பாடுகிறது. தேவ ஜனங்களுடைய பலனும் தேவ ஜனங்களுடைய பாதுகாப்பும் எது தெரியுமா? ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு. அப்ப தேவ பிரசன்னத்தை மதிக்கிற அதுலதான் தேவ வைராக்கியம் இருக்கு. தேவ பிரசன்னத்துல எந்த அளவுக்கு நீ வாழ கற்றுக்கொண்டாய். கடந்த நாட்கள்ல ஒரு இடத்துல ஆராதனை நடத்தி கொண்டிருந்த போது எனக்கு தெரியவே இல்லை மேடையில நான் நின்று நடத்திட்டு இருக்கிறேன். பொழுதும் போலதான் எனக்கு இருந்துச்சு.
ஆனா கீழ இருந்த எல்லாரும் சொன்னாங்க, we felt very different worship and we felt very different presence of God. ஒரு வித்தியாசமான தேவ பிரசன்னத்தை நாங்க எல்லாம் உணர்ந்தோன்னு சொல்லி அநேகர் நூற்றுக்கணக்கான பேர் வந்து என்னை சூழ்ந்து கொண்டாங்க. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன தெரியுமா? இந்த நூற்றுக்கணக்கான பேரு தேவ பிரசன்னத்தை தாகத்தோடு தேடிட்டு இருக்கிறாங்க. என் ஆராதனையில தேவ பிரசனம் வந்துச்சு நான் நினைக்க முடியல. இந்த நூற்றுக்கணக்கான பேரை அந்த தாகத்தோடு கர்த்தர் திரிய வச்சு அந்த பிரசன்னத்தை சுமக்க அவர்களை வைத்துட்டாரு. இதுதானே தேவ ஜனங்களுடைய பேலன். அந்த நதி நீர்க்கால்களையும் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அசிரியன் அதற்கு விரோதமாய் வர முடியாது. நதி பாய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21 வாசிக்கிறோம். அந்த நதி 22 வாசிக்கிறோம். அந்த நதி தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து பாய்கிறது. எசேக்கியா தீர்க்கதரிசி அந்த நதியை குறித்து சொல்லும் போது அந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லுகிறார். அப்படித்தான் தேவன் நம்மை பாதுகாத்து வச்சிருக்கிறார். அவருடைய பாதுகாப்பும் அவருடைய பிரசன்னமும் நிரந்தரம் நம்முடைய வாழ்க்கையில். அந்த பிரசன்னத்தில் இருக்கிற மனிதன் தான் தப்பி மீந்து இருக்கிறவன். அவன் சேனைகளின் கர்த்தருடைய சேனைக்குள்ள இருக்கிறவன். சேனையில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு சொல்லிட்டு போறதுக்கு அல்ல, அவருடைய சேனையில நீனும் நானும் ஒரு ஆளா நிக்கணும். உலர்ந்து போன எலும்பு அன்னைக்கு எப்படி உயிரோட எழும்பி ஒரு சேனையா நின்னது போல தப்பி மீந்து இருக்கிற உலர்ந்து போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை. இன்னும் எப்படியெல்லாம் இந்த கடைசி காலத்துல சம்பவங்கள் வரும், எப்படியெல்லாம் தேசம் மாற்றப்படும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு விடுதலையா உட்காந்து ஆராதிக்கிறோம், அது ரொம்ப டயர்டா வந்து ஆராதிக்கிறோம். ஆனா வருகிற காலம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. போட்டாரு பாத்தீங்களா 2 வருஷம் கொரோனாவில், நினைச்சு பார்த்தா கூட ஆலயத்துக்கு வர முடியல. இன்னைக்கு ஆலயத்தின் கதவு திறந்து இருக்கிறது என்று சொன்னால் என் தேவன் ஏதோ ஒன்றை செய்ய துடித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் சபைக்குள்ள வரும்போது அப்பா சபைக்கு வந்துட்டேன்னு பெருமூச்சு விட்டுறாதீங்க. என் சபை திறந்திருக்கிறது, என் தேவன் ஏதோ ஒன்று செய்ய துடிக்கிறாரு, அதை நான் புரிந்து கொள்ளணுமேங்கிற பாரத்தோடு வந்தால் அந்த சேனையில் நீ இணைக்கப்படுகிறாய். உன்னை இணைப்பதற்கு ஒரு நதி உண்டு, உன்னை பாதுகாக்க ஒரு நதி உண்டு, உன்னை சூழ்ந்து கொள்ள ஒரு நதி உண்டு, உன்னை சுற்றிலும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நதி உண்டு. சந்தோஷத்தை போய் கண்ணாப்பின்னு தேடாதீங்க, சந்தோஷத்தை அங்கேயும் இங்கேயும் தேடாதீங்க. சங்கீதம் 4 எடுத்து பாருங்க. சங்கீதம் 4 சொல்லப்பட்டிருக்கு, தானியம் விளைகிற திராட்சரசம் விளைகிற பெருகி இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம். சங்கீதம் 4:7 வாசிக்கும் போது தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். அவர் சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? அதிக சந்தோஷம். சொல்லுங்க, அதிக சந்தோஷம். அதுக்குதான் அந்த நதி உண்டு. அது பரிசுத்தமானவர் வாசம் பண்ணும் அந்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிற நதி. அப்ப என்னுடைய கேள்வி என்ன, நான் அதை கதையாவே சொல்லி முடிச்சிடுறேன். உங்க மைண்ட்ல இந்த ஒரு சப்ஜெக்ட் நல்லா ஏறிட்டுனா எனக்கு போதும். நான் 3 பாயிண்ட் 10 பாயிண்ட் பிரசங்கம் பண்ண விரும்பல. இந்த ஒரு சப்ஜெக்ட் நல்லா ஏறிடுச்சுன்னா இந்த வருஷம் ஃபுல்லா இந்த சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறாருங்கிறத ஆழமா விசுவாசித்து அசிரியர்களை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். பாருங்க, அப்ப இந்த நதி இருக்கு, ஆனா இவங்க தப்பி மீந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஏன் அசிரியன் உள்ள வரணும்? நல்லா இருக்கிற விசுவாசியோடைய வாழ்க்கையில ஏன் மோசமான சம்பவங்கள் நடக்குது? நிறைய சேதங்களை நீங்க பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்க மேல விழுகிற சேதங்களை விட உங்களுக்குள்ள விழுகிற சேதங்கள் அதிகம். உங்க மனசு பாதிக்கப்படுகிற சேதங்கள் அதிகம். உங்க மனசு விட்டு கொடுக்காமலே போயிடுது நிறைய விஷயத்துல. அப்ப இந்த ஜனங்களுக்கு என்ன நடந்துச்சு? எப்படி சும்மா அசிரியன் வந்துருவான், எப்படி சும்மா அவன் எழும்பிடுவான்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனங்களுக்கு என்ன நடந்துச்சு? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் எடுங்க வேகமா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, தம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு
திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமல் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதேயாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இப்ப புரியுதா? ஏன் சேனைகளின் கர்த்தர் வெளிப்பட்டாரு? ஏன் அசிரியன் வந்து இவங்களை தாக்க வரணும்? ஏன் அன்றைய தினம் ஒரு தூதன் வந்து 1,85,000 பேரை சாகடிக்கணும்? ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல்ல தப்பி மீந்தவர்கள் அப்படின்னு எழுதணும்? காரணம் ஒன்னே ஒண்ணுதான். என் சமூகத்துக்கு முதுக காட்டுறாங்க. என் சமூகத்தை விட்டு முகத்தை திருப்பி முதுக காட்டி என் வாசஸ்தலத்தை லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு கதவை பூட்டிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். என் வாசஸ்தலத்துல துதி இல்லை, என் வாசஸ்தலத்துல ஜபம் இல்லை, என் வாசஸ்தலத்துல நான் விரும்புகிற ஆராதனை இல்லை, என் வாசஸ்தலத்துல உபவாசம் இல்லை. வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. முதுக காமிக்கிறாங்க. முதுக காமிச்சதுனால நான் அவர்களை பழிப்புக்கும் துயரத்துக்கும் திகைப்புக்கும் ஒப்பு கொடுத்தேன். நம்மளா போய் மாற்றுறது நம்மளை சேர்ந்தது. நம்ம ரிஸ்க் எடுத்து வெளில வரணும். ஆனா கர்த்தரா கொண்டு போய் நம்மளை மாட்ட வைக்கிறாரு பாருங்க, அது ரொம்ப 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 சூப்பரானது. அதுக்கு சார்ஜ் கர்த்தரை எடுத்து அந்த ஒப்பு கொடுத்த தெய்வமே சத்ருவை சிதறடிச்சு நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரதான் ஒப்பு கொடுப்பார தவிர நம்மளை அழிக்க ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனா ஆண்டவருடைய என்ன தெரியுமா? நான் ஒன்னும் ஒப்பு கொடுக்கல, நீயா போய் மாட்டிடுவ. அதனாலதான் சில நேரம் துயரத்துக்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்கிறேன். உன் கண்கள் காண்கிறபடி திகைப்புக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அநேகர் உன்னை பழிக்கிறதுக்கு நான் உன்னை ஒப்பு கொடுத்தேன். காரணம், நீயா போய் அநேக காரியத்துல விழுந்துருவ. நீயா போய் வைக்க முடியாத இடத்துல உன் காலை வச்சு சரிக்கு விழுந்துருவ. அதனால நானே உன்னை ஒப்பு கொடுத்து உன்னை மீட்கும் போது அசிரியன் உன்னை ஜெயிக்க முடியாது. நீ என் அண்டையில இன்னும் ஜெயத்தோடு வருவதற்கு, என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீ வருவதற்கு நான் உன்னை ஆதரிக்கிற தெய்வமா இருக்கிறேன். அப்ப இந்த அசிரியனை உள்ள விட்டதா யாரு? இவங்கதான். இன்னைக்கு பாடுறாங்களே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம்னு. இன்னைக்கு மனம் திரும்பி பாட காரணம் என்ன சார்? இவன் தான் உள்ள விட்டான், இவன் தான் திரும்பவும் பாடி துதிக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களை நான் விட்டு கொடுக்காதனால நான் ஒப்பு கொடுத்தாவது அவங்கள மீட்டுடுவேன். ஏன்னா நான் உங்களை விட்டு கொடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களை விட்டு கொடுத்தாதான் நீங்க பெரிய பாதிப்புக்குள்ள போய் ரெக்கவரி ஆக முடியாது. ஆனா கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்தா தேவன் உங்களை பலசாலிகளா மாற்றி இன்னும் அதிகமாக அவர்கள் உங்களை அவரோடு சேர்த்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஜனங்க என்ன செஞ்சாங்க? சுத்திகரிச்சுக்கிட்டாங்க. 18வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 நாளாகமம் 29:18 வாசிக்கும் போது, சுத்திகரித்து, ஆலயத்தை சுத்திகரித்து, தங்களை சுத்திகரித்து ஜனங்க ஆயத்தம் பண்ணாங்க. நல்ல சுத்திகரிப்பு தான் உங்களுடைய பலன். நல்ல பரிசுத்தம் தான் தேவனுக்குள் உங்களுக்கு இருக்கிற வல்லமை. பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் நீங்கள் வல்லமைக்குள் வர முடியாது. பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் நீங்கள் பலனடைய முடியாது. அது மாத்திரமல்ல, 20வது வசனத்தை வாசிக்கும் போது, எசேக்கியா ராஜா அதிகாலமே எழுந்திருந்து 27வது வசனம் சர்வாங்க தகன பலியிட்டு ஜனங்கள், 30வது வசனத்துல வாசிக்கிறோம், ஜனங்கள் கர்த்தரை பணிந்து கொள்ள அவர்களை ஆயத்தப்படுத்தினார். ஒண்ணு நான் சொல்ல விரும்புவது,
தேவனுக்கு முதுகை காட்டின ஜனங்க தங்களை சுத்திகரித்துக்கிட்டாங்க. நீங்களும் நானும் தேவனுடைய சேனையில் இருக்கிறோம்னு சொன்னா எந்தெந்த விஷயத்துல முதுகை காட்டுறோம் அது கர்த்தர் தான் பார்க்கணும். ஊழியக்காரர் சொன்னா என்ன சொல்றாருன்னு ஆயிடும், எனக்கு தான் பிரசங்கம் பண்றாங்கன்னு ஆயிடும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவாராக. கர்த்தர் உங்க இருதயத்தோடு பேசுவார். எனக்கு பேசுற கர்த்தர் ஏன் உங்கள்கிட்ட பேசக்கூடாது? அவரே உங்கள்கிட்ட பேசுவாராக. உங்களோட பேசுற கர்த்தர் என்கிட்ட பேசணும். அதுதான் இந்த ஐக்கியம். என்கிட்ட கர்த்தர் பேசினார் அப்படின்னா அது என்ன ஐக்கியம்னு எனக்கு தெரியல. அந்த ஐக்கியத்துக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் என்கிட்டையும் பேசி உங்கள்கிட்டையும் பேசி செய்ய வச்சாரு. ஆனா இப்ப நடக்க போறதெல்லாம் உங்கள்கிட்ட மட்டும் பேசுறாரு, என்கிட்ட பேச மாட்டாரு. அப்ப அந்த கோல், அந்த மந்தையினுடைய மேய்ப்பனுடைய கோல்ல நம்ம வளர்க்கப்படல. ஆண்டவர் நிறைய காரியங்கள்ல முதுக காமிச்சிட்டு போற மக்களை பாக்குறார். சும்மா சும்மா ஜபம்னு கூப்பிட்டு நம்ம நிம்மதியை கெடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சர்ச்சுக்கு ஓடணுமா? நான் சொல்லுவேன், இன்னைக்கு தேசம் நல்லா இருக்கணும்னா சபையை வச்சுதான் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பார். நீங்களும் நானும் சர்ச்சுக்கு வர்றது என் குடும்பத்தை காப்பாத்திக்க வரல, என் குடும்பத்தை எப்படியாவது மீட்டுக்க நான் வரல. ஆண்டவரே, இந்த தேசத்தை நீர் காப்பாற்ற உண்மை உள்ள தெய்வம், இந்த தேசத்தின் மேல் உம்முடைய கிருபையை கொண்டு வர உண்மை உள்ள தெய்வம். அதுக்கு என் ஆராதனை தேவை. என்னையும் என்னோடு இருக்கிற ஜனங்களையும் காப்பாற்ற என்னுடைய ஆராதனை தேவை. என் முதுக நான் காட்டி வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, முகத்தை நான் திருப்பி உம்மை விட்டு திருப்பி போயிட்டேன். ஒரு நதி உண்டு, அந்த நதி தேவனுடைய வாசஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்க வருது. ஆனாலும் முதுகை காட்டினார்கள், முதுகை காட்டி சென்றார்கள். எசேக்கியா ஜனங்களை ஆயத்தப்படுத்தி ஜனங்களை சுத்திகரித்து சர்வாங்க தகன பலியிட்டு, பாருங்க, நான் சொல்ல வேண்டிய காரியம் அதுதான். உயிர்ப்பிக்கப்பட்ட ஒருவன் எல்லாரையும் உயிர்ப்பிக்க அவன் எழும்பி நிற்கிறான். உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் மாற்றி சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க ஒரு எசேக்கியாவை போல கர்த்தர் உங்களை எழுப்புவார் என்றால், முதுகை காட்டுகிற ஜனங்களுக்கு நடுவிலே, முகத்தை திருப்பிக் கொள்ளுகிற ஜனங்களுக்கு நடுவிலே ஒரு எசேக்கியா இன்றைக்கு தேவை என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய சத்தம். There is a need of a king எசேக்கியா. இந்த தேசத்துக்கு ஒரு எசேக்கியாவை போல ஒரு தலைவர் தேவை. இந்த தேசத்தை மீட்டு ரட்சிக்க எசேக்கியாவை போல இருதயம் உள்ள ஒரு தலைவர். முழு சபையும் ஆரோக்கியம் அடைய எசேக்கியாவை போல உயிர்ப்பிக்கப்பட்ட ஒருவன் அநேகரை உயிர் மீட்சிக்குள்ள நடத்த தேவை. அப்ப சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். இந்த எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல தான் இந்த அசிரிய ராஜா சனகரிப் பயங்கரமா வந்து யுத்தம் பண்ணான். ஆனா அவன் யுத்தம் பண்ண வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த ராத்திரியில எல்லார் கதையும் முடிச்சாரு. இந்த எசேக்கியா எதுல உண்மையா இருந்தான்? எசேக்கியா எல்லாரையும் உயிர்ப்பிக்க, எசேக்கியாவை கர்த்தர் பயன்படுத்த அவனுக்குள்ள இருந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 2 நாளாகமம் 32:30 வாசிக்கும் போது எசேக்கியாவுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரர் இருந்தார். எசேக்கியா 32:30 வாசிக்கும் போது எசேக்கியா நல்ல ஒரு ஊழியக்காரரை அவர் பற்றி கொண்டிருந்தார். எசேக்கியா வியாதிப்பட்டு மரிக்கிற தருவாயில் இருந்த போது எசேக்கியாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை போல என்கிட்ட நம்பிக்கையா இருந்த ஒத்தவன் இல்ல. ஆனா அவன் வியாதிப்பட்டு மரிக்கிற சமயத்துல உட்கார்ந்து ஜபிக்க கூட அவனுக்கு பலன் கிடையாது. சுவர்புறமாக திரும்பி அவன் அழுது கொண்டே இருந்ததை கேட்டு எந்த ஊழியக்காரன் வந்து சொல்லிட்டு போனாரோ, ஏசா என்கிற ஊழியக்காரன் வந்து நீ மரிச்சிடுவ, உன் வீட்டு காரியத்தை ஆயத்தப்படுத்துன்னு சொல்லிட்டு போய் அந்த முற்றத்தை தாண்டுவதற்குள்ள திரும்பவும் ஏசாயாவை கர்த்தர் கூப்பிட்டு, எசேக்கியாவின் இடத்திற்கு போ, அவன் மரிக்க மாட்டான்னு சொல்லு, அவன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொன்னார். அவர்தான் என்னுடைய சேனைகளின் கர்த்தர். உயிர்ப்பிக்கப்பட்ட ஒருவன் ஒரு காலத்துல முதுகை காட்டினவர்களையும் முகத்தை திருப்பினவர்களையும்
சுத்திகரித்து தேவனுடைய ஆலயம் இருண்டு போய் கடந்த அந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்தின் விளக்குகளை போட்டு அவன் திரும்பவும் பலிபீடத்தை கட்டி ஜனங்களை புதுப்பித்து நிறுத்த முடிந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி அவனை கலங்கடிக்க முடியவில்லை. ஒரு அசிரியர்கள் இந்த எசேக்கியாவை கலங்கடிக்க முடியவில்லை. அவனுக்குள்ளே வந்த அந்த வியாதியும் அவனை கலங்கடிக்க முடியவில்லை. அவன் கண்ணீரை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதுகை காட்டினவர்களை முகத்தை திருப்பினவர்களுக்கும் ஒரு உயிர் மீட்சியை கொடுத்து தேவன் எழுப்பின ஒரு பாத்திரம். அது மாத்திரமல்ல, தியாகமாய் வாழ்ந்தவன். 2 நாளாகமம் 30:24 வாசிக்கும் போது, 2 நாளாகமம் 31:3 வாசிக்கும் போது 1000 காளைகள் 7000 ஆடுகளை தன் ஆஸ்தியிலிருந்து அவன் கொடுத்து தேவனை ஆராதித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். 16 வருடம் ஆகாஸ் எசேக்கியாவுடைய தகப்பன் 16 வருடம் ஆட்சி செய்தாரா. அந்த 16 வருஷமும் விக்கிரக ஆராதனை பெருகிடுச்சு தேசத்துல. கடவுள் பயமற்ற சூழல். அந்த சூழலில் இருந்து எழும்பினவன் சேனைகளின் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த தம் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினார். கடவுள் பயமற்ற சூழலில் வந்த அவனை உயிர்ப்பிக்க பயன்படுத்தினார். ஒரு காலத்தில் வியாதியில் விழுந்த அவனை தேவன் திரும்பவும் சென்று அவனை தூக்கி எடுத்து நிறுத்தி அவனை கொண்டு செய்ய வேண்டியதை அவனை கொண்டு செய்ய கர்த்தர் அவனோடு இருந்தார். சேனைகளின் கர்த்தரை காண்பித்து கொடுக்க இந்த தேசத்துக்கு ஆட்கள் தேவை. சேனைகளின் கர்த்தரை காண்பித்து கொடுக்க உன் கிராமத்துக்கு ஆட்கள் தேவை. உன்னுடைய இனபந்த ஜனங்களுக்கு ஆள் தேவை. முதுக காட்டுகிற மக்களுக்கு, முகத்தை திருப்புகிற மக்களுக்கு ஒரு எசேக்கியா தேவை. அந்த எசேக்கியா இன்னைக்கு நானாக இருக்கட்டும். அந்த எசேக்கியாவுடைய அபிஷேகம் இன்னைக்கு எனக்குள்ள வரட்டும். அவர் எனக்குள்ள அப்படி வரும்போது தான் அநேகர் உம்மை குறித்து பாடுவாங்க. என்ன பாட்டு? சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம்னு பாடுவாங்க. என்னை கொண்டு அதை செய்யப்பான்னு சொல்றதுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரே தவிர என்ன காப்பாத்துறது ரெண்டாவது, என்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்ய. அப்படி ஒரு சூழல்ல வாழ்ந்த இந்த எசேக்கியா வியாதிப்பட்டு சுகமானவன் ஒரு சின்ன ஒரு பெருமையில விழுந்துட்டான். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20:13 வாசிக்கும் போது அவன் தான் சவதரித்த பொருட்களை பாபிலோன் ராஜாவுக்கு காண்பிக்கிறான். ஆண்டவர் கொஞ்ச காலம் வாழ கொடுத்தார், வியாதியிலிருந்து சுகமாக்கி கொஞ்ச காலம் வாழ கொடுத்தார். 2 ராஜாக்கள் 20:13 வாசிக்கும் போது தன் ராஜ்யத்தில் இருந்த எல்லா பொருட்களையும் காண்பித்தா. அந்த பாபிலோன் ராஜாவுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை. கடைசியா நான் சொல்றேன், தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய விஷயத்துல நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு காலத்துல ஜனங்களை உயிர்ப்பித்த எசேக்கியா ஒரு காலத்துல வியாதிப்பட்ட போது கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தருடைய உதவியை பெற்ற இந்த எசேக்கியா கடைசியாக பார்க்கிறோம், ஒரு மகிமை ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடத்துல பெருமையில விழுந்தான். அதனாலதான் சேனைகளின் கர்த்தர் இன்னைக்கு எழும்ப முடியாம இருக்க காரணம் ஜனங்களுக்குள்ள இருக்கிற பெருமை, மேட்டிமை. நேற்றைக்கு நடந்த உபவாசத்துல கீழ்ப்படிதலை குறித்து பேசி கொண்டிருந்த போது, கீழ்ப்படிதல் ஏன் வரமாட்டேங்குது? ஏன் பாஸ்டர் சொன்னா கீழ்ப்படிய முடியல? ஏன் அப்பா சொன்னா கீழ்ப்படிய முடியல? ஏன் அம்மா சொன்னா கீழ்ப்படிய முடியல? ஏன் அது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் அழகா எழுதுறாரு யாக்கோபு 4வது அதிகாரத்துல, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை கொடுக்கிறாரு. அடுத்த வசனம் சொல்லுது, அவங்கதான் கீழ்ப்படிவாங்கன்னு சொல்லுது. அவங்கள கொண்டுதான் பிசாசை விரட்டுவான்னு சொல்றாரு. தாழ்மை என்கிற ஒரு விஷயம் தான் கீழ்ப்படிதலே உள்ள அனுமதிக்குது. அந்த தாழ்மைங்கிற விஷயமே இல்லாம போகும்போது அந்த மனுஷன் எவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டான். எசேக்கியாவுடைய நிலைமை அதுதான். இங்க
உயிர் மீட்சிக்கு காரணமா இருந்தவன், தேவனுடைய உதவியை பெற்று தன் வியாதியை சுகமாக்கி கொண்டவன், கடைசி நாட்கள்ல ஒரு பெருமையில விழுந்தான். இன்னைக்கு நான் சொல்றது, சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு நம்ம பாடிடலாம் ஈஸியா, ஆனா பிறரை பாட வைக்க எசேக்கியாவை போல ஆட்கள் தேவை. ஆகாஸ் 16 வருஷம் அவனுடைய அப்பா அரசாட்சி செய்து தேசத்தை அவன் விக்கிரக மயமாக்கி போட்டான். ஆனா எசேக்கியாவை கர்த்தர் எழுப்பி தேசத்தை திரும்பவும் உயிர்ப்பித்தது போல கர்த்தர் நம்மை கொண்டு உயிர்ப்பிக்க ஆசைப்படுறாரு.